20 நாளாக இந்த வண்டி என்னை தூங்க விடாமல் பண்ணிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு ரேக்கா மட்டும் இங்கே பாருங்கள், இந்த ஒரு சைடு ரேக்கா மட்டும் அடிக்கடிக்கு எகிறது. என்னடா இதுன்னு பிரச்சனை இல்லை. அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயில் பொசிஷன் கரெக்டாக வருது, எல்லாமே கரெக்டாக வருது. அப்போ எப்பட்றா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு சரி மண்டையை போட்டு கொழுப்பிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த ஐயன் படத்தில் டைலாக் வரும் பார்த்தீங்களா, தாஸு லட்டில் வச்சு நினச்சேன் உனக்கு நெட்டில் வச்சேன்டான்ற மணி நானும் கெச்ச கைட்டி ஆயில் ஃபில்டர்லேருந்து ஆயில் பம்புலேருந்து எல்லாமே டோட்டலாக செக் பண்ணிட்டேன். ஹோல்ஸ்லேயே நல்லா ஆயில் ஏற்று எங்கடா பிரச்சனைன்னு பார்த்தா கடைசியாக இந்த அலுமினியம் கப்பில் தான் பிரச்சனையே இருந்திருக்குது. ஏன் இந்த அலுமினியம் கப்பில் பிரச்சனை இருந்ததுன்னா அது சொல்கிறேன் என்ன விஷயம்னு. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் மெக்கானிங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன், பார்க்காம ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறது கரெக்டான விஷயந்தான். போரில் பேக்கிங் பேஸ்ட்டு போடாதீங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ நான் மாட்டினதுலேயும் பார்த்தீங்கன்னா போர் பேக்கிங்கில் பேஸ்ட்டு மாட்டாமல் தான் மாட்டியிருக்கேன். ஆல்ரெடி மாட்டினவங்க தான் பேஸ்ட்டு போட்டு மாட்டியிருக்காங்க. இந்த ஹெட்டு கப்பில் வர பேஸ்ட் ஒன்றாவதுனா ஒரு குட்டி பேர் சேச்சி மேலே போய் லாக் ஆகிடுது. அது லாக் ஆன இடம் இங்கே கிடையாது. இங்கேருந்து நம்ம இன்ஜெக்ஷன் ஆயில் அடித்து அனுப்பும்போது ஆயில் பர்ஃபெக்டாக ஏறிச்சு. பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் கப்பில் தான். இதில் எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ இதை கீர் பண்ணிட்டேன் தெரியுதுங்களா, ஒரு ஹோல்ஸு. இந்த ஹோல்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஏறிச்சு. ஒரு கரெக்டாக குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஆயில் சப்ளேஷன் ஏறல தெரியுதுங்களா. ஹோல்ஸு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஆயில் வர பொசிஷனு, வண்டி ரன் ஆகிட்ட பேர் ஆயிலோட லெவலே வரல. அதுதான் ஒரு டென்ஷன். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளில் கேம் ஷெட் உடஞ்சிடுது. உடையில அப்படியே இதோ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு ஆகிடுது, உடஞ்ச மணி ஆகிடுது. அப்போ ரேக்காமல் எல்லாமே இருக்கிறது. இதுதான் பிரச்சனை. இப்போது மெயின் விஷயத்துக்குள்ளே வரலாம். இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் விஷயம் கிடையாது. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் எந்த இடத்துலையும் சரி யாரையும் சரி குறை சொல்லி நான் வீடியோஸை போடணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் வீடியோஸை போடணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் இதில் தான் சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆண்டவன் முடிஞ்சு எனக்கு வேலை தேடி வருது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு நிறைய சம்பாதிக்கணும். எனக்கு சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இன்ஸ்டாவில் வீடியோ போடுறேன்னா 4 பேர் கற்றுக்கணும். யூடியூப்லேயும் எதுக்கு வீடியோ போடுறேன்னா 4 பேர் தெரிஞ்சுக்கணும், 4 பேர் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வரதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸோடு வருது. சரி ஓகே, என்ன விஷயம் சொல்லிடுறேன். ஒரு ஹெட்டு போர் மாட்டினீங்கன்னா கம்பெனி செட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் வச்சு மாட்ட மாட்டாங்க. இந்த பேஸ்ட் வச்சு நீங்கள் மாட்டிங்கன்னா சின்ன பேஸ்ட், ஒரு குட்டி லெவலில் இருக்கிற பேஸ்ட்டு கூட இந்த ஹோல்ஸில் போய் அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஷெட்டு வழியாக ஆயில் ஏறாது. அதேமாதிரி இந்த ரேக்காமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன முன்னே இந்த ஹோல்ஸ்லாம் ஆயில் இப்போ சின்ன பேஸ்ட்டு போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஆயில் சப்ளேஷன் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடிக்கே கேம் ஷாட்டு தான் நீங்கள் மாத்திரம்னே இருக்கும். அதனால் முடிஞ்சவளுக்கு ஒரு வண்டியை பண்ணுறீங்கன்னா அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்பேன். எல்லாருக்கும் பாய். அதேமாதிரி தொடர்ந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அதிகமாக வருது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நான் அந்த கார்பெட்டை தான் போட்டுக்கிறேன். இந்த கார்பெட்டை பற்றி திரும்பி ஒரு வீடியோ போடுன்றீங்க. எனக்கு இருக்கிற ப்ரெஷரு எல்லாம் ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களுக்கு கீனாக ஒரு வீடியோஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன்.